வணக்கம். வசந்த காலம் யூடியூப் சேனல் வாயிலாக ஜோதிடர் சண்முக பிரியன் சென்னை அடையாறிலிருந்து மாதாந்திர ராசி பலன் பார்த்துட்டு வரோம். அதில் இந்த குரோதி ஆண்டில் வரக்கூடிய முதல் மாதமான சித்திரை மாதம், அதற்கான பலன் தனுசு ராசிக்காரர்களுக்கு எவ்வாறு இருக்கும் அப்படின்னுக்கிறத பார்க்க போகிறோம். சூரியன் அப்படிங்கிற ஒரு கிரகம், அதோடைய பயிற்சி தான் இந்த மாத பலன். சந்திரனை வைத்து சொல்வது தான் தினப்பலன். அவ்வகையில் சித்திரை மாதம் 1ஆம் தேதி சூரிய பகவான் மீனத்திலிருந்து மேஷத்துக்கு வந்துட்டார். ஏனைய கிரக மாற்றங்கள்லாம் எப்படி இருக்குது தனுசு ராசிக்காரர்களுக்கு அப்படிங்கிறத பார்த்துட்டு தனுசு ராசிக்காரர்களுக்கான பலாபலனுக்கு செல்வோம். 22/4/2024 மீனத்துக்கு செவ்வாய் மாறுகிறார். 25/4/2024 மேஷத்துக்கு சுக்கிரன் மாறுகிறார். குரு பயிற்சி இந்த வருடம் இருக்குது. அதில் இந்த மாதம் இருக்குது. அது மே மாதம் 1ஆம் தேதி மேஷத்துலேருந்து ரிஷபத்துக்கு குரு பயிற்சி. அதுக்கப்புறம் 6/5/2024 மேஷத்திற்கு புதன் மாறுகிறார்கள். இந்த கிரக மாற்றங்கள்லாம் தனுசு ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, முதல் மாற்றமான சித்திரை மாதம் சூரிய பகவான் மீனத்திலிருந்து மேஷத்துக்கு வந்துட்டார். சூரியனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு யோகத்தை செய்யக்கூடிய ஒரு கிரகம், அதிக நன்மையை செய்யக்கூடிய ஒரு கிரகம், பாக்யாதிபதி, 9க்குடைய கிரகம். 9க்குரிய கிரகம், அதாவது ஒரு திரிகோணாதிபதி மற்றொரு திரிகோணஸ்தானமான 5ஆம் இடத்துக்கு வந்தால் அது யோகம். அந்த 9க்குடைய கிரகம் 5ஆம் இடம் வருவது ஒரு யோகம். அங்கே வந்தது மட்டும் இல்லாமல் ஒரு உச்சமும் பெறுகிறார். அதிக பவர்ஃபுல் கிரகமாக இருக்கும். அப்போ தந்தைக்கு இது ஆதாயம், உங்கள் தந்தைக்கு இது ஒரு யோகமான நேரம். உங்களுடைய அப்பா வழி சொந்தத்துக்கு அவர்களால் நீங்கள் ஏதாவது ஒரு பெனிஃபிட் எதிர்பார்க்குறீங்கன்னா அது உங்களுக்கு கிடைக்கும். உங்கள் தந்தைக்கும் உங்களுக்கும் ஒரு ஒரு அன்பு அதிகரிக்கும். தந்தையால் உங்களுக்கு நன்மை, உங்களால் உங்கள் தந்தைக்கு நன்மை. தந்தை வழி பூர்வீக சொத்துக்கள் ஏதாவது பிரச்சனை இருந்தால் அதெல்லாம் கிடைக்கும். உங்களுடைய பாக்கியஸ்தானமும் பூர்வீகஸ்தானமும் பிரமாதமாக இருக்குது. அதனால் நன்மைகள் நன்மைகள் நன்மைகள், பிரமாதமான நன்மையெல்லாம் நடக்கப்போகுது. இந்த குரு பகவான் சூரியனோடு இணைந்து ஒரு 15 நாள் அங்கே இருக்க போகிறார் மேஷத்தில். அதுக்கப்புறம் மே 1ஆம் தேதி குரு மாறி 6ஆம் இடம் சென்று விடுவார். இந்த குருவும் சூரியனும் இணையக்கூடிய இந்த 15 நாள் ஒரு யோகமான நாளுன்னு தான் சொல்லணும். இந்த 15 நாள் பிரமாதமாக இருக்கும். சிவராஜ யோகம்னு ஒரு யோகம் ஏற்படும். அது ஒரு சில ராசிக்காரர்களுக்கு ரொம்ப பிரமாதமான யோகத்தை செய்யும். அதில் தனுசு ராசிக்காரர்களும் ஒருவர்கள். 5ஆம் இடத்தில் சூரியனும் குருவும் இணைந்திருக்கக்கூடிய நேரம். இந்த சூரிய பகவான் 5ஆம் இடத்துல இருக்கார், 9க்குடையவர். நிறைய பேருக்கு இப்போ ப்ரமோஷன் கிடைக்கும். இப்போ வேலையில் ஒரு ஸ்திரத்தன்மை இல்லைன்னு சொல்லிகிட்டு இருக்கிறவங்களுக்கு பெர்மனண்ட் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. டெம்பரவரி ஜாபில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பெர்மனண்ட் ஜாப் ஆகிடும். நிறைய பேருக்கு வேலையில் ஒரு ஸ்திரத்தன்மை இல்லாமல் இடம் மாறிக்கிட்டே இருப்பாங்க, வேலை மாறிக்கிட்டே இருப்பாங்க. எப்போ தான் எனக்கு உரிய வேலை கிடைக்கும்னு தெரியாது. கிடைச்ச வேலையெல்லாம் செய்வாங்க. படித்த படிப்பு ஒன்று, செய்கிற வேலை ஒன்று அப்படின்பாங்க. யாரை கேட்டாலும் ஒரு விரக்தியில் பேசுவாங்க. என்னப்பா நீ இதை படிச்சுட்டு இந்த வேலை செய்கிறேன்னு. என்ன சார் பண்ணுறது, வேலை இல்லை, கிடைச்ச வேலையை செய்கிறேன் அப்படிம்பாங்க. இப்போ நீங்கள் படித்த வேலை கிடைக்கும், நீங்கள் நினச்ச வேலை கிடைக்கும். கிடைச்ச வேலை உறுதியாகும், நிலையாகும். வேலை கிடைச்சா தானே பொண்ணு கிடைக்கும். அதனால் இப்போ நல்ல வேலை கிடைக்கும், பொண்ணும் கிடைக்கும், திருமணம் கிடைக்கும், நடக்கும். திருமணத்துக்கான நேரம் இது. உங்கள் வேலையை பார்த்துட்டு உங்களுக்கு பொண்ணு கொடுத்துருவாங்க. இல்லை நீங்கள் நீங்கள் ஆணாக இருந்தால் உங்களுக்கு வரன் வந்துடும், பெண்ணாக இருந்தாலும் இப்போ உங்களுக்கு நல்ல நேரம். இப்போது திருமணத்திற்கான யோக பலன்கள் பிரமாதமாக இருக்குது. திருமணமான தம்பதியருக்கு ஆண் வாரிசு பிறக்கும், ஆண் குழந்தை பிறக்கும். ஏற்கனவே ஆண் குழந்தை இருந்தாலும் இப்போயும் ஆண் குழந்தை தான் பிறக்க போகுது. ஆண் குழந்தை பிறப்பதற்கு நேரம் பிரமாதமாக இருக்குது. குழந்தை பாக்கியம் உண்டு. பூர்வீக இடத்துக்கு போயிட்டு வரக்கூடிய சூழ்நிலை நிறைய பேருக்கு ஏற்படும். குலதெய்வத்தின் அருள் உண்டு. குலதெய்வம் கோயில் போய் 5-6 வருஷம் ஆச்சு சார் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இப்போ குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வருவாங்க. குலதெய்வத்தின் அருள் பிரமாதமாக இருக்குது. சுக்கிர பகவான் 4ஆம் இடத்துல உச்சமாக இருந்தார். அவர் இப்போது 5ஆம் இடம் போவார். 5க்குடைய கிரகம் செவ்வாய், அவர் 3ஆம் இடத்துல சனி பகவானோடு இணைந்திருந்தார். அவர் 4ஆம் இடம் போவார். ஸோ 4ஆம் இடத்துக்கு செவ்வாய் போகும்போது நிறைய பேருக்கு ப்ராப்பர்ட்டி அமையும். ப்ராப்பர்ட்டி, வீடு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஏதாவது பிரச்சனைகள்லாம் இருந்தால் அது சரியாகும். வீடு கட்டி குடி போகணும் சார் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க.
இப்போ நீங்கள் சொந்த வீடு கட்டி குடி போவீங்க. இது காலம் வரைக்கும் வாடகை வீட்டில் இருந்துட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க சார், ஹவுஸ் ஓனருடைய டார்ச்சர் தாங்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் சொந்த வீடு அமையும். இப்போ வீடு வாங்குகிற நேரம், சொந்த வீடு வாங்கலாம். இந்த வருஷமே வாங்கிடலாம். இந்த மாதத்துக்கே அந்த பலன் அதிகம் உண்டு. சொந்த வீடு வாங்கிறதுக்கான யோகம் உண்டு. நல்ல ப்ராப்பர்ட்டி அமையும். சில பேர் ஃப்ளாட்டு வாங்குவாங்க, சில பேர் பிளாட்டு வாங்குவாங்க. பிளாட்டு வாங்கி வீடு கட்டலாம், ஃப்ளாட்டு வாங்கி குடி போகலாம். எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு இப்போ சாத்தியம் உண்டு. நல்ல நேரம் இது. 4ஆம் இடத்துல இருந்த புதன் மாறி 5ஆம் இடம் செல்கிறார்கள். அப்போ புதனுடைய மாற்றம், சுக்கிரனுடைய மாற்றம், செவ்வாயுடைய மாற்றம், எல்லா மாற்றமுமே உங்களுக்கு நல்ல மாற்றம்தான். இந்த மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையை முன்னேற்றும். வாழ்க்கையில் நீங்கள் அச்சீவ் பண்ணணும்னு நினச்ச விஷயங்கள் எல்லாமே நடக்க போகுது. இந்த மாதம் சாதனைக்குரிய மாதம். வேதனைகள் தீர்ந்து சாதனையாக கூடிய நேரம் இது. பிரமாதமாக இருக்குது. மாணவ மாணவிகளுக்கு நல்லா இருக்குது. ரிட்டையர்மெண்ட் லைஃப்பை கூட சில பேரால் என்ஜாய் பண்ண முடியாது. இப்போ ரிட்டையர்மெண்ட் லைஃப்பை கூட நீங்கள் பீஸ்ஃபுல்லாக என்ஜாய் பண்ணுவீங்க. அந்தளவுக்கு வயது பாரபட்சம் இல்லாமல் சிறியவர் பெரியவர் நடுத்தர வயதில் உள்ளவர்கள் எல்லாருக்குமே இந்த மாற்றம் நல்ல மாற்றம். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் சூப்பராக இருக்குது சார். தனுசு ராசி அதிபதி குரு 5லேருந்து இப்போ 6ஆம் இடம் போகிறாரே, ஏதாவது பாதிக்குமா அப்படின்னு நிறைய பேருக்கு ஒரு கேள்வி இருக்குது. குரு பயிற்சி பலனில் அதை பற்றி நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். இருந்தாலும் குரு இருக்கும் இடத்தை விட பார்க்கும் இடம் பலமாக இருக்கும். குரு உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்தை பார்ப்பார். ராசிக்கு 12ஆம் இடத்தை குரு பார்க்கலாம். அதே மாதிரி குரு தனது 9ஆம் பார்வையாக உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்க்க போகிறார். அப்போ 12 மற்றும் 2க்கு குரு பார்வை கிடைக்கும்போது அது ஒரு Z கேட்டகரி மாதிரி. அது உங்களுக்கு ஒரு செக்யூரிட்டி. நீங்கள் நடந்து போனீங்கன்னா உங்களுக்கு ஒரு Z கேட்டகரியில் 2 பேர் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக உங்களை நடுவில் உங்களை ஒரு ஷெல்டரோடு கூட்டு போனால் எப்படி இருக்கும், அது மாதிரி குரு பார்வை. அப்போது இப்போயும் உங்களுக்கு நேரம் நல்லா தான் இருக்குது. குருவுடைய பார்வை இருபுறமும் படுவதால் தன லாபங்கள் அதிகரிக்கும். பண வருமானம் நிறையா வரும். எதிர்பாராத இடங்கள்ல இருந்தெல்லாம் வருமானம் வரும். உங்களுடைய சொல் ஆற்றல் ரொம்ப பிரமாதமாக இருக்கும். பேச்சை தொழிலாக கொண்டவர்களுக்கு, அதுலேயும் வாத்தியார்களுக்கு, வக்கீல்களுக்கு, இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும், மெடிக்கல் ரெப், இந்த மாதிரி ரெப்ரசன்டேட்டிவ்ஸ்லாம் இருப்பாங்க. தரகு வேலை பார்க்கக்கூடியவர்கள் நிறைய பேர் இந்த இன்டர்மீடியேட்டாக உட்காந்துருப்பாங்க. அவங்களுக்கு எல்லாம் இப்போ நேரம் நல்லாயிருக்கு. பேசினா தானே சில காரியங்கள் சாதிக்க முடியும். அவங்க சம்பாத்தியமே பேச்சு தானே. இப்போ பேச்சாலேயே சாதிப்பாங்க. பேச்சு ஒன்று வீச்சு மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இருக்கும். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா வயதினருக்கும், எல்லா பாலினருக்கும் யோகமும் நலமும் வளமும் நிறைந்த நல்ல மாதம் இது.